ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ரெப்போ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டுக்கும் நியூ ரெப்போவும் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, GitHub அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட், அது என்னெல்லாம் இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம ரெப்பாசிட்டரி இப்போ நம்ம GitHubல லைக் எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் ரெப்பாசிட்டரியை நம்ம க்ளோன் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது GitHubோட வெப்சைட் github.com அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் இவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் நிறைய இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ என்டர்பிரைஸ் வெர்ஷன் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா என்டர்பிரைஸ் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீமாக கொலாபரேட் பண்ணுறதுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறையாவே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங், ஸோ இது நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்டர்பிரைஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இண்டிவிஜுவல் யூஸருக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். டீம் இல்லை என்டர்பிரைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான பெய்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் என்டர்பிரைஸ் வெர்ஷனுக்கு பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெறும் இது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இனிஷியலைஸாக ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட் உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கணும். என்னோட இமெயில் கொடுத்து நான் சைன் அப் கொடுக்குறேன். ஸோ இந்த இமெயிலில் என்கிட்ட அக்கௌண்ட் ஆல்ரெடி இல்லை. ஸோ இது நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ மேபி உங்களுக்கு ஃபியூ வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே கேட்கும். ஸோ என்டர் யுவர் இமெயில் கேட்குது. இங்கே பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ யூசர் நேம் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் இமெயில் நம்ம ஒரு நேம் கொடுக்குறது தான் யூசர் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, லைக் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வேண்டியதில்லை. ஸோ இன்னும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சுன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இமெயிலுக்கு வந்திருக்க வெரிஃபிகேஷன் கோட் மட்டும் என்டர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் இமெயில் வந்திருக்கும். ஸோ அதை கோட் மட்டும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29124688. ஓகே, நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போதைக்கு ஒன்று மட்டும் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். அண்ட் தென் இதெல்லாம் என்ன லைக் என்ன ரிலேட்டடாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரீ பிளானில் தான் நம்ம இருக்கோம். ஸோ எவ்வளோ பிளான்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லிமிட்டட் பப்ளிக் ப்ரைவேட் ரெப்பாசிட்டரி, நம்ம எவ்வளோ வேணாலும் பப்ளிக்காக ப்ரைவேட் ரெப்பாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பப்ளிக் ரெப்பாசிட்டரிக்கு இவ்வளோ ரீட்ஸ் தான் இருக்கும். ப்ரைவேட்டுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் பேக்கேஜ் ஸ்டோருக்கு 500 MB தான் பப்ளிக் ரெப்பாசிட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டில் நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணால் நீங்கள் ஸ்டூடெண்ட் இதில் கிட் ப்ரோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நம்ம கண்டினியூ வித் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துடலாம். ஸோ GitHub லான்ச் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பிளான் அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க டிஃபால்ட்டாக அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு ரெப்பாசிட்டரியும் இப்போதைக்கு இருக்காது. நம்ம GitHub அக்கௌண்ட் மட்டும் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் எந்த ரெப்பாசிட்டரியும் இல்லை. நம்ம ஒரு புது கோட் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணணும். இது எல்லாமே இதில் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த சேஞ்சஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம வேறு ஏதாவது ஒரு ரெப்போவில் இருந்து கோட் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ரெப்போஸில் நம்மளுக்கு நிறையாவே இருக்கும். ஸோ GitHub சாம்பிள் ரெப்போ அப்படின்னு நம்ம டைப் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் சாம்பிள் ப்ரோக்ராம் ஒரு ரெப்பாசிட்டரி வச்சுருக்காங்க. ஸோ இது இவங்களோட அக்கௌண்ட். ஸோ எப்படி நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சோ அந்த மாதிரி ட்ரைனிங் டீம் அப்படின்ட்டு GitHubோட அக்கௌண்ட் இது. ஸோ இது நம்மளோட அக்கௌண்ட்டு. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதில் அவங்க ஓவர்வியூனா லைக் ஒரு குயிக் ஓவர்வியூ மாதிரி இருக்கும். லேட்டஸ்ட் கமிட்ஸ் எல்லாமே வர மாதிரி. அவங்க டோட்டலாக ரெப்பாசிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா
164 ரெபாசிட்டரிஸ் வச்சுருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதில் உள்ளே போனீங்கன்னா அதோட சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்கும். அது போக ப்ராஜெக்ட் போர்டு வந்து நம்மளுக்கு 2 வச்சுருக்காங்க. லைக் வந்து எப்படி இது பண்ணோம் அப்படிங்கிறக்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த உள்ளே போனீங்கன்னா கோட் இருக்கும். நம்ம அந்த .git ignore இதெல்லாமே பார்த்தோம். அது இல்லாமல் நம்மளுக்கு readme அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த readme அப்படிங்கிற ஃபைல் என்னன்னா அந்த MD மார்க் டவுன் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராஜெக்டை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணால் என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து கொடுத்துக்கலாம். இமேஜ் HTML எல்லாமே சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க MDயில். ஸோ MD அப்படிங்கிறது தனி டாபிக். ஸோ நம்ம அதை லேட்டராக பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லைசன்ஸு இந்த GitHub இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வேணாலும் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. புல் ரெக்வஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம லேட்டராக ஆடுவோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ரெபாசிட்டரி எடுத்துக்கலாம். அந்த ரெபாசிட்டரி வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் சாம்பிள் ரெபாசிட்டரி ஏதோ ஒரு ரெபாசிட்டரி போய்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு ரெப்போ இருக்குது. இந்த ரெப்போவில் கோட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. இந்த டாக்ஸு readme ஃபைலு லைக் இந்த ஸ்லைடு இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் ரெப்போ அப்படிங்கிற மாதிரி ரெப்போசிட்டரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் வேணும்னா கோடு கொடுத்துக்கணும். இந்த கோடை க்ளோன் பண்ணுறோம். நம்ம க்ளோன் அப்படிங்கிற கமெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். GitHub ரெப்போ ரிமோட் ரெப்போ இதை வந்து ரிமோட் ரெப்போ அப்படிங்கிறது. இந்த ரிமோட் ரெப்போலேருந்து நம்ம லோக்கல் ரெப்போக்கு டவுன்லோட் பண்ணுறதுன்னா நம்ம வந்து க்ளோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த க்ளோன் பண்ணுறது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் இருக்குது. GitHub CLI இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக HTTPS யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இந்த git கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ github.com அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் அவங்களோட நேம் இருக்கும். அண்ட் தென் அவங்களோட ரெபாசிட்டரி இந்த ரெபாசிட்டரி .git அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஜிப்பாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை GitHub டெஸ்க்டாப்லேயும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்டாக ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த லிங்க்கை தான் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படிங்கிறதுல போயிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் இங்கே லோக்கல்லே கொடுத்தீங்கன்னா கூட. ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு கமாண்ட் பேஷ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் git clone அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணி நீங்கள் காப்பி பண்ண URL இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கும். ட்ரைனிங் மேனுவல். ஸோ நம்ம எந்த ரெப்போ வந்து க்ளோன் பண்ணியிருந்தோமோ அந்த ரெப்போக்கு உண்டான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லோக்கலில் வந்து ரன் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆயிடுச்சு. இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக் எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிற பர்சன்டேஜும் நம்மளுக்கு இங்கே வரும். இப்போ க்ளோனிங் இந்த ட்ரைனிங் மேனுவல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு க்ளோன் ஆகிட்டு இருக்கு. ரிமோட் ரெப்போல் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ரஸ் பண்ணி எல்லாமே பண்ணி இன்னும் டோட்டலாக எவ்வளோ MBs இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ரெப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்துடுச்சு. ஸோ ரிமோட்லேருந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆப்ஜெக்டை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு ரிசால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரைனிங் மேனுவல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இதில் நம்ம ரெப்போவில் பார்த்த எல்லா கோடுமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ரெப்போவில் என்னெல்லாம் செக் பண்ணிங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. டெவ் கண்டெய்னர் அப்படிங்கிறது இருக்குது. GitHub டாக்ஸு ப்ராக்டிஸ் ரிப்போஸு இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் இங்கேயும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே MD ஃபைலில் இருக்கும். அது இல்லாமல் லைசன்ஸு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இது எல்லாமே நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுலேயும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த ரெப்போ வந்து நம்ம க்ளோன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னொரு வே. லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்த லாஸ்ட் வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது இல்லாமல் இது வந்து இன்னொரு வே. லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெப்பாசிட்டரி GitHubல ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஒரு எக்ஸிஸ்டிங் ரெப்பாசிட்டரியை வந்து நம்ம எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டமுக்கு க்ளோன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் சேஞ்சை வந்து எப்படி கமிட் பண்ணுறது, எப்படி கமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.